Hey guys, welcome to the React.js beginner tutorial part 5. Okay, இந்த part 5 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா React.js ஆப்பை வந்து நம்ம எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்க போறோம் யூசிங் CSS. ஓகேவா? ஓகே, எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 வேஸ் இருக்கு. என்னென்ன வேஸ்னா இன்லைன் ஸ்டைலிங் இருக்கு, CSS ஸ்டைல் ஷீட் அதை வச்சு பண்ணிக்கலாம், CSS மாடியூல். ஓகேவா? இந்த 3 வேஸை வச்சு நம்ம React.js ஆப்பை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன் ஸ்டைலிங் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட பாய்லர் பிளேட் கோட் அதாவது app.js இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் npm ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ரன் ஆயிரும். ஓகே, நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணதை காமிக்கிறேன். ஓகேவா? NTH சேனல் இருக்கும். ஓகே, நான் இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு வருது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்லைன் ஸ்டைலிங். ஓகேவா? ஃபஸ்ட் இன்லைன் ஸ்டைலிங்னா என்ன பார்க்க போகிறோம். ஓகே, இன்லைன் ஸ்டைலிங்னு உங்களுக்கு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்எஸில் படிச்சிருப்போம். ஓகேவா? இன்லைன் ஸ்டைலிங் அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். எப்படின்னா அதாவது நம்மளுக்கு டேக், அதாவது அச்சுன்ற டேக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டைல்னு ஒரு அட்ரிபியூட் பாஸ் பண்ண போகிறோம். அந்த அட்ரிபியூட் வச்சு தான் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நான் வந்து ஸ்டைல்ன்ற அட்ரிபியூட் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டபுள் கர்லி ப்ரெசஸ் 2 கர்லி ப்ரெசஸ் போடணும். ஓகேவா? ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ப்ளூன்னு மாற்ற போகிறேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட் சைஸ். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு மாறியாச்சு. ஸோ அதை மாறிச்சா பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிடுச்சு. அதாவது NTH சேனல் வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவாக மாறிடுச்சு. ஓகே, இங்கே நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். இதுக்கு உள்ளே போய் நான் இங்கே வெளியே கொடுக்கணும். ஓகே, இது வந்து இன்லைன் ஷேடிங். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ மாறிடுச்சு. ஓகே, நீங்கள் வேறு உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ், அதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு வந்து 30 பிக்சல் 30 வேணும். ஓகே, ஃபாண்ட் சைஸ் 30 வேணும். அதாவது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கலர் வந்து என்ன வேணும்னா ப்ளூனா ரெட்டு. ஓகே, ரெட் கலர் வேணும். ஓகே, சேவ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்துச்சு, ஃபாண்ட் சைஸு எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, இதான் வந்து இன்லைன் ஸ்டைலிங். ஓகே, நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா எனக்கு வந்து பிஜி, அதாவது பேக்ரவுண்ட் வந்து க்ரீன்னு நீங்கள் வெளியே டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிஜி. ஓகே, ஸோ இந்த பிஜின்ற என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம்னா க்ரீன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு க்ரீனாக மாறிடும். ஓகே, மாறிடுச்சா? ஓகே, இதான் வந்து இன்லைன் ஸ்டைலிங். ஓகே, இது இன்லைன் ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, அதாவது இப்போ இங்கே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம சிஎஸ்எஸ்ல எழுதும் போது என்ன பண்ணியிருப்போம்னா இப்படி எழுதியிருப்போம். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஐஃபோன் போட்டு செப்பரேட் பண்ணி எழுதியிருப்போம். ஆனால் ரியாக்டில் நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா ரியாக்டில் ஒரு ரூல் இருக்குது. இந்த ஸ்டைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன இருக்கணும்னா கேமல் கேஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, கேமல் கேஸ் ஃபார்மேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது 2 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராகவும் செகண்ட் வர லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கேமல் கேஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுன்றது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, சி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் எஃப் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து கேமல் கேஸ் ஃபார்மேட். கலர் வந்து சிங்கிள் வேர்ட்னால அது இருக்க தேவையில்லை. ஓகே, கேமல் கேஸ் அதாவது எதுக்குன்னு இந்த நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேமலோட முதுகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், தென் வந்து ஒரு பம்ப் வந்துருக்கும், இன்னொரு பம்ப் வந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து கேமல், அதாவது அதை வச்சு தான் மீன் பண்ணுறாங்க கேமல் கேஸ் ஃபார்மேட்னு. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து இன்லைன் ஸ்டைலிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரூல். ஓகே, தென் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டு. ஓகே, சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷீட். ஓகேவா? ஷீட் ஸ்டைலிங், சிஎஸ்எஸ் ஷீட் ஸ்டைலிங் போட்டுக்குவோம். ஓகே, நான் இந்த ஸ்டைலில் வந்து அடிச்சிடுறேன். ஓகே, அது எப்படி பண்ணணும்னா அது நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். எப்படின்னா சோர்ஸில் போய் இப்போ நான் ஆப்புக்கு, அதாவது ஆப்புன்ற காம்பனண்ட்டுக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ண போகிறேன்னா app.css. எப்படின்னா நம்ம நேம் வந்து எந்த மாதிரி வேணும் வச்சுக்கலாம். நான் வந்து ஆப்புக்கு பண்ண போகிறதுனா app.css வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே நான் வந்து
டாட் போட்டு பிஜி, அதாவது எனக்கு பேக்ரவுண்ட் பிஜி என்ன வேணா வச்சுக்கலாம் நேம். ஸோ இங்கே வந்து நான் பேக்ரவுண்ட் கலர், ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நார்மல் சிஎஸ்எஸ். நம்ம அங்கே எழுதுனது வந்து ஸ்டைல், அதாவது ரியாக்ட் ஜேஎஸோட சிஎஸ்எஸ். ஓகே அப்படி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக போடுற சிஎஸ்எஸ். இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்னா, எனக்கு வந்து ப்ரௌன் வச்சுக்கிறேன். ஹைட் வந்து 500 பிக்சல்ஸ், வித் வந்து 600 பிக்சல்ஸ். ஓகேவா? ஓகே நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் ஆப் டாட் சிஎஸ்எஸ். ஓகே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதை வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இதையும் வச்சுக்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, கிளாஸ் நேம் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு அங்கே என்ன பண்ணியிருந்தேன் பிஜி. ஓகேவா? பிஜியில் தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தேன். மாறிக்குமா? மாறிடுச்சு. ஓகேவா? நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ப்ரௌனாக மாறிடுச்சு. ஹைட்டு வித்து ரெண்டுமே மாறிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வச்சு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலாக எல்லா ப்ராஜெக்ட்டும் இப்படி தான் பண்ணியிருப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி, அதாவது அந்த காம்பனண்ட்டுக்கு ஏற்ற நேம்லேயே க்ரியேட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம app.js நம்ம காம்பனண்ட் நேமுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணி இதை போட்டுடணும். ஓகேவா? இது நான் டாட் வச்சுருக்கேன். டாட் வந்து கிளாஸ் நேம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிளாஸ் நேமில் யூஸ் பண்ணி பிஜின்னு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டைல் மாறிடுச்சு. ஓகேவா? இது வந்து செகண்ட் ரூல், அதாவது செகண்ட் டைப். தேர்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் இதே மாதிரி தான். ஸோ இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் app.js இருக்கு அந்த மாடியூல், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே ஏதோ எரர் காட்டுது, என்னன்னு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் பார்க்க போகிறோம், அதாவது சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ். ஓகே சிஎஸ்எஸ் மாடியூல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே இப்போ வந்து என்னோட காம்பனண்ட் நேம் வந்து app.jsன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ நான் இதுக்கு தான் வந்து ஒரு ஸ்டைலிங் போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சோர்ஸில் போய் நம்ம நேம் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். app.module.cssன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். பிஜி போட்டுட்டு பார்டர் போட்டுக்கலாம். பார்டர் வந்து 2 pixels solid BLAC. ஓகே பிளாக்கு, ஹைட்டு 100 pixels, வித்து 300 pixels. ஓகேவா? வச்சுக்கிட்டோம். ஓகே இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த app.module.css நான் எதில் யூஸ் பண்ணணும்னா, ஸோ இதில் நான் ஆப்பில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் இங்கே நம்ம வந்து ஒரு நேம் வச்சு இம்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த நேமே வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டைல்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டைல்ஸ் ஃப்ரம் இங்கே டாட் ஸ்லாஷ் app.module.css. ஓகேவா? ஓகே இப்போ நான் இந்த ஸ்டைல்ஸ்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த பிஜி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இங்கே இன்னொன்று கூட போட்டுக்கிறேன். என்னன்னா பிஜி அப்படின்னா கலர். ஸோ இந்த கலர் என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு சும்மா கலரை வந்து ரெட்டாக மாற்ற போகுது. ஓகேவா? அந்த ஃபாண்ட் கலர் ரெட்டாக மாற்ற போகுது. ஓகே எனக்கு இங்கே ரெண்டு இருக்குது, பிஜின்னு இருக்குது, டாட் கலர் இருக்குது. ஸோ அதை நான் இந்த app.jsல யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் அட்ரிபியூட்குள்ளே போய், அதாவது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் ஸ்டைல்ஸ் ஃப்ரம் app.module.css. ஓகே நான் அந்த ஸ்டைல்ஸ் வச்சு நான் அசஸ் பண்ண போகிறேன். styles.bg போட்டேன்னா சேவ் பண்ணேன். வந்துடுச்சான்னு பார்ப்போம். ஓகே இங்கே ஏதோ ஒரு எரர் காட்டுது. என்ன எரர்? bg app.module.css. ஓகே styles.bg ஸ்டைல்ஸு எல்லாத்தையும் ஓகேவா இருக்குது. ஏன் எரர் காட்டுது?
இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், பார்டர் 2 pixel பிளாக், ஓகே, ஹைட்டு ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே 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 சாரி, நான் ஸ்டைலிஷில் கொடுத்துட்டேன். கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்கணும், ஏன்னா நம்ம இங்கே டாட் வச்சு தானே பண்ணியிருக்கோம். ஓகே, டாட், அதாவது இந்த ஸ்டைல்ஸ், அதாவது இம்போர்ட் ஸ்டைல்ஸ் ஃப்ரம் app.module.css. ஓகே, இந்த ஸ்டைல்ஸை வச்சு நம்ம இதை அசஸ் பண்ண போகிறோம். அதனால நான் கிளாஸ் நேம், அதாவது நான் இங்கே டாட் பிஜி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாஸ் நேமில் தான் கொடுக்கணும். ஓகேவா, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு styles.bg. ஓகேவா, பிஜின்னு கொடுத்தோடனே எனக்கு பார்டர் வந்துருச்சு, பார்டருக்கு ஹைட் வந்துருச்சு, வித் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ நம்ம இன்னொன்று என்ன போட்டிருக்கோம், கீழே போய் ஒரு பேராகிராஃப் போட்டுக்கிறேன், லோரம். ஓகே, இதுக்கு நான் அந்த இன்னொரு இதை அப்ளை பண்ணணும்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டுன்னு போட்டு ஸ்டைல்ஸ், ஓகே, நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டைல்ஸ் டாட்னு போட்டு வேறு என்ன இருக்குது, கலர், COLOR. ஓகேவா, போட்டுன்னா எனக்கு ஓகே, அது வந்து எனக்கு ரெட் கலரில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் வந்து இந்த CSS மாடியூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டைல் பண்ணணும். ஓகே ஓகே, இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இன்லைன் ஸ்டைல் பண்ணோம்னா, ஸோ அதுக்கு இன்னொரு வே மூலியமாக பண்ணலாம். என்ன மெயின் பார்ப்போம். நான் இங்கே பிரசாந்த்னு போட்டுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு வேறு எந்த மூலியமாக பண்ணலான்னா, இங்கே வந்து ஓகே, இங்கே போட்டிருந்தாங்க, நான் இங்கே காமிக்கிறேன். இன்லைன் ஸ்டைலிங் இப்படி பண்ணலாம். தென் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் மூலியமாக பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் மை ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு கலர் வந்து ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் வந்து டோஜர் கலர், பேடிங் வந்து 10 pixels, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஓகே இது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே ஸ்டைல் ஈக்குவல் டு போட்டு நம்ம வரிசையாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணோடனே இந்த மை ஸ்டைல்ன்றது வந்து மை ஸ்டைலுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும்னா கலர், பேக்ரவுண்ட், பேடிங் எல்லாமே இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, நம்ம இங்கே வந்து நம்ம மொத்தமாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இது ஒரு வே. இது வந்து இன்லைனில் இன்னொரு வே நான் சொல்ல மறந்துட்டேன், அதெல்லாம் திரும்பி கம்மி. ஓகேவா, ஓகே ஓகே, இந்த 3 வே வச்சு நீங்கள் நம்ம React.js ஆப்பை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.